ஊட்டியில் இன்று மாலையில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. கட்டி கட்டியாக கொட்டிய மழையால் ஊட்டியில் குளிர் அதிகரித்துள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் அம்மா. கடந்த சில நாட்களாக உதகையில் வெயிலின் தாக்கம் அதிக அளவு காணப்பட்டு வந்த நிலையில் இன்று இடியுடன் கூடிய ஆலங்கட்டி கனமழை பெய்தது. குறிப்பாக கூற வேண்டுமேயானால் இந்த ஆலங்கட்டி மழையானது காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு காற்றே இல்லாத நிலையில் மேல்மட்டத்தில் மேகங்கள் நகர்வு இல்லாத போது பெய்யக்கூடிய மழையாகும். கடந்த 2002ஆம் ஆண்டு மற்றும் 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து இன்று இந்த அளவிற்கு அதிக அளவு ஆலங்கட்டி மழையானது பெய்துள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பிங்கர் போஸ்ட், பட்பயர், ஆடாசோலை, தலைக்குந்தா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த ஆலங்கட்டி மழையானது பெய்துள்ளது. இதனால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நகரில் அரசு தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், சேரிங் கிராஸ், கேத்தி, கல்லட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஒரு சில வாரங்களாக பனி, வெயில் என உதகையில் காலநிலை இருந்து வந்த நிலையில் இன்று 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் பெய்த கனமழையால் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி கனமழை பெய்துள்ளது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதால் உதகையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ஏமா, தகவல்களுக்கு நன்றி விஜயசுந்தரம்.